Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஆர்டிகல் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ்ன்றது டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட அமௌண்ட்டு பே பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும் சரிங்களா. தென் அது நீங்கள் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, தென் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிகல்ஸ்ன்றது ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி, உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம், சிபிசி நீங்கள் தாராளமாக ஏற்றிக்க முடியும் சரிங்களா. தென் இதை தாண்டி நீங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட் ரன் பண்ணுறீங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஃபிலியேட், ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் எவ்ரிபடி கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணாலுமே, என்ன கேட்டகரியில் நீங்கள் கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. சரி, இப்போ நம்ம டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தென் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. தென் அதில் டாமினேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000 ரூபாய், 15,000 ரூபாய் அண்டு 25,000 ரூபாய் 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன நீடோ அதை பொறுத்து உங்களுடைய பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இது கஸ்டமைஸ்டாக பில்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹூ காமர்ஸ் வெப்சைட் பில்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஹூ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் கெட்வே ஆக்டிவேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். புரியுதுங்களா. ஸோ அதுக்கு தனித்தனி ப்ரைஸ் நண்பா. தென் உங்களுக்கு நீடு என்னவோ அதை பொறுத்து வெப்சைட்டுக்கான பில்டிங் காஸ்ட்டையுமே இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. தென் 3 விதமான பேக்கேஜ் சொல்லியிருக்கேன். 7,000 ரூபாய், 15,000 ரூபாய் அண்டு 25,000 ரூபாய் ஓகேங்களா. தென் இது போக வெப்சைட்டுக்கு பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே டாமினேட்டாக அதாவது இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டிலே ஹாப்பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நாம் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தென் இது நான் சேலஞ்சு பண்ணுறேன். என் அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக யாரும் பேக்லிங்ஸ் பில்டு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேக்லிங்ஸ் ₹1 நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடிய பேக்லிங்ஸ்ன்றது உங்களுக்கு ரீஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்லிங் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வெப்சைட் நீங்கள் என்ன தான் ரன் பண்ணாலுமே 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 1 இயர்க்கு ஒன்ஸ் கூகுள் கோர் அப்டேட்ன்றது ஒன்று வரும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வெப்சைட் நார்மலாக ரேங்க் ஆகக்கூடிய பொசிஷனில் இருந்து கீழே இறக்கப்படும் ஓகேங்களா. பொசிஷன்லேருந்து இறங்கிடும். ஸோ அது நம்ம அகெயின் அதே பொசிஷனுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நாம் சேமாக ஒவ்வொரு மந்த்தும் பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா நம்ம வெப்சைட் பொசிஷன்லேயே வச்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ டீப்பான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுடைய வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணுமா, ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் ஏற்றணுமா, ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணுமா, ஜஸ்ட் ஃபார் 2,000க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்மே இன்க்ளூட் நம்ம இது கவர் அப் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. தென் இதை தாண்டி ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வீடியோவிலே உங்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பெய்டு சர்வீஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் இது யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதாவது ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனுடைய மெயிலுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போதைக்கு நான் ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, தென் நீங்கள் எங்கிட்ட எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்கி இதை ஒரு மெத்தடாக ஓகேங்களா ஃபைபரில் நீங்கள் ஒரு கிக்கு கிரியேட் பண்ணி அங்கே ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணாலும் சரி, இது எது பண்ணாலுமே எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் நான் மெயில் சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட வாங்குறீங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கூட செல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஒன்று அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இடத்த உடனே 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை நண்பா.
ஒரே ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எங்கிட்டேருந்து பே பண்ணி வாங்கி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் அனதர் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கலாம். இல்லைனா வேண்டியதில்லை. ஏன்னா ஒன் ஆர்டரால முடிஞ்சிடும். அதே போல் தான் பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ்ன்றது மினிமமாக போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்டட் நம்ம வந்து வச்சுருக்கோம். பேசிக்காக உன்னால் என்ன முடியுதோ அதை வந்து டெஸ்டிங் பாருன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா வெப்சைட்டுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னா எல்லாரும் ஒரு ரீசனுக்காக வேலை செய்கிறோம். ஒன்று அவங்களுடைய ஃபேஷனுக்காக. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா டாமினேட்டாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லீடு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது டாப் அதாவது உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது இருங்க, உங்களுடைய இடத்துல தான் நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் வந்து நேர்மி தேட்டர்னு போடுறீங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போது எதுக்கு அதிகமான 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ அந்த தேட்டரில் தான் வந்து போயிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணி மூவிஸ் போவோம் இல்லையா? ஸோ அப்படிலாம் லோக்கலில் இருக்கக்கூடியவங்கிட்ட நம்ம கேட்டு வந்து போவோம் எந்த தேட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க புதுசாக இருக்கிறவங்க யாராச்சும் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் இடத்த உடனே கூகுளில் போயிட்டு தான் நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம். ஸோ எந்த தேட்டருக்கு அதிகமான 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? ஸோ அதுபோல் உங்களுடைய வெப்சைட் வந்து டாமினேட்டாக கூகுளில் காட்டணும் அப்படின்னா பேக்லிங்க்ன்றது ஒன்று ரொம்பவே உங்களுக்கு வந்து தேவைப்படும். புரியுதுங்களா? ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க. தென் நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஒன்று கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போது ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிராண்டு. ஓகேங்களா? அது அஃபிஷியலாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு காண்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிரும். ஆர்டிக்கல் மேலேவே இருக்குது பார்த்தீங்களா? யூசர்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக நம்மக்கிட்ட அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பை பண்ணுறாரு? கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்கா, இல்லை அவருக்கான ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஐசிபிசியா, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட்டா, இல்லை ஹூ காமர்ஸா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, தென் அவர் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பொறுத்து நம்ம வந்து அதையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். தென் இன்னைக்கு ரேஞ்சில் 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸ்ன்றதுக்காக எல்லா டூலுமே நம்ம வந்து செக் பண்ணி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் பிளாகரிசம் இருக்குதா இல்லையா? 100% யூனிக்காக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா பிளாகரிசம் எதனால் வரும் அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய சேம் டைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாகரிசம் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இன் தமிழ்னு சொல்லிட்டு நீங்களும் அதே கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நானும் அதே கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். நீங்கள் வந்து நான் வந்து டாப் 10 ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வராது. ஓகேங்களா? ரெஃபரன்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியுமோ அதுபோல் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபியூஷன் யாரும் ஆகிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ 100% யூனிக்காக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். அடுத்ததாக ஆர்டிகல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து யூனிக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே வந்து புல்லட் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சப்டைட்டில் அண்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தா போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிளுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதாவது ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய மாடலே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? யூசர் என்ன நீடுக்காக கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து ஆர்டிக்கல் வந்து பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணுமா, அல்லது வந்து கிரே டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணணுமா, அல்லது எல்லோ டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணணுமா, தென் டில் எண்டு ஃபைனலி ரொம்பவே டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருக்காரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு விதமான எஸ்இஓ ஃபாலோ பண்ணுவோம். என்ன எதுன்றது டீட்டெயிலாக சொல்ல முடியாது, கூகுளுக்கு அகேன்ஸ்டாக வரும், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எனக்கு மானிட்டேஷன்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, எனக்கு ரேங்க் ஆகணும், வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பொசிஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு விதமான எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கல் எண்ட்லேயும் சரி ஃபஸ்ட்லேயும் சரி என்னையை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டில் எண்ட்லையுமே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குன்னா தென் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வளன்னு எழுதணும்னு அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர் வந்து நிறைய பேர் என்னுடைய சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, 90% வேர்ட்பிரஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று எஸ்இஓ, ரேங்க் மேன் அப்படின்லாம் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது 3 தான் இப்போதைக்கு டாமினேட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இதை தாண்டி நீங்கள் எந்த எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு பிளகின் யூஸ் பண்ணாலுமே தென் அந்த எல்லா பிளகிற்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் ரீடபிலிட்டிக்கு தென் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்க போல தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது என்னன்றது நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சும்மா நம்ம பேருக்கு வந்து ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி கொடுக்குறது கிடையாது. ஏன்னா பிகினருக்கு வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னன்னு தெரியாது, அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா டைட்டில்லே ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கும், பட் ஆனால் அவங்க தப்பாக வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்லாம் யாருமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக
ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்ததாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டருக்குள்ளே நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்க மாட்டுது. அடுத்ததாக டைட்டில். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இது 3 கரெக்டாக கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஆவரேஜ் 55% வந்து SEO ஃப்ரெண்ட்லி ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக கண்டென்ட்டோடைய பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் மினிமமாக 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தென் ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிக்காக, அதாவது அந்த ஒரே ரீசனுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் பாயிண்ட் போட்டு நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்குது, சப்டைட்டில் கொடுத்து H2 கொடுத்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி உடனே உடனே எஸ்ஏ மாதிரி இருந்துச்சுன்னா அது ரீடபிலிட்டிக்குள்ளே கொண்டு வர முடியாது நண்பா. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு பேராகிராஃபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடபிலிட்டிக்குள்ளே வரணும். அதே போல் யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பேராவில் இதுதான் அவங்க சொல்ல வராங்கன்றது அவங்க பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம எழுதுறோன்னு சொல்லிட்டு பக்கமாக எழுதிட்டு போனோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஏன் இந்தமாரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கூகுளில் வந்து நான் அகைன் ஸ்டார்டிங்காக சொன்னதான் கோர் அப்டேட் வரும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இது போல் ஷார்ட்டாக கொடுக்குறதால மூலிமா நம்மளுடைய வெப்சைட்டு அந்த கோர் அப்டேட்டில் வந்து 90% வந்து தப்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நான் கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் வச்சு தான் ஒரு ஆர்டிக்கிளே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லதை நான் நம்ப மாட்டேங்க அப்படின்னா சொல்ல தான் முடியும் எக்ஸ்பீரியன்ஸில். ஓகேவா? கற்றுக்கிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல தான் முடியுமா தவிர நீ அது வேணும்னா எடுத்துக்கோ, வேணானா விட்டுட்டு வேலையை பாரு, அவ்வளோதான். ஓகேவா? தென் இப்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்டிகல்ஸ்குள்ளே எப்படி இருக்குன்றது. தென் ஒவ்வொரு ஆர்டிக்கிள்லையும் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம மினிமம் கவர் அப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளில் வந்து கிட்டத்தட்ட 2709 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கேரக்டர் வைஸ் பார்த்தாச்சுன்னா 17,450 கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. சரிங்களா? நாம் எவ்வளோ மினிமமாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். தென் இதிலிருந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர்ஸ்க்கு, ஓகேங்களா, கிளைண்ட்டுக்கு வந்து மெயில் வந்து டெலிவரி கொடுத்துருக்க முடியாது, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஒவ்வொரு மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எங்கிட்டேருந்து எத்தனை டைம் ஆர்டிகல்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு இது போல தான் மெயில் வந்து ரிசீவ் ஆகும். தென் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? மெயிலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். தென் ராஜ்குமார் SEO சர்வீஸ் வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக என்னை பற்றி வந்து கொடுத்துருப்பேன். தென் நீங்கள் என்னென்ன அதில் ஹைலைட்டாக பார்க்கலாம் அப்படின்னா தென் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயிலுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் லிங்க் அண்டு மெயில் ஐடி எல்லாமே கிடச்சிரும். தென் மெயிலே வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம் நண்பா. ஒன் டைம் கொடுத்தா கொடுத்தது தான். நீங்கள் வந்து காமிச்சு வந்து கேட்கலாம், ப்ரோ நீங்கள் இந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேர்ட்ஸோடைய கவுண்ட் உண்டு. நான் எவ்வளோ மினிமமாக கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ நான் மினிமமாக சொல்கிறதே 1500லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேர்ட்ஸ் நான் அதிகமாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அது கன்க்ளூஷன் எனக்கு போகுதுன்ற அளவு வரலன்றதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நானாக பார்த்து பண்ணி கொடுக்குறது தான். ஓகேங்களா? தென் அடுத்ததாக SEO ஆப்டிமேஷன். நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் நீங்கள் எந்த SEOக்குன்னு சொல்லிட்டு எந்த பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டே வச்சிருந்தாலுமே நம்ம ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃபர்தராக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஃபார் நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? தென் பிளாகர்ஸ் அது வந்து 100% ஒரிஜினல், ஏன்னா 100% மேனுவல் ரைட்டிங்கிறதால. தென் ரீடபிலிட்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன் செஷன் ப்ளஸ். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது எல்லாமே நான் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இதுதான் டாமினேட்டாக ஒரு வெப்சைட்னாவே இந்தந்த சர்வீஸ் தான் வந்து எல்லாருமே இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் எல்லாமே நான் கொடுத்தாச்சு. இதில் வந்து இதை தாண்டி வேறு எந்த சர்வீஸும் கிடையாது. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளே கவர் அப் ஆகிடும். திருப்பி ஒன்றுத்துக்குள்ளே சுற்றி வர போல ஒரு சைல்டு லுப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே வந்து எக்ஸாமுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சொல்ல போனாச்சுன்னா ப்ரொஃபஷனல் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது, அது வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி, இல்லை கஸ்டமைஸ்டாக வந்து கோட் மூலியமாக CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறதாலும் சரி. ஓகேங்களா? தென் அது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கஸ்டமைஸ்டு வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுறதுனா ப்ரீமியம் தீம்ஸில் வந்து அவர் கேட்குறா போல் யூசர்ஸ் கேட்குறா போல் பண்ணி கொடுக்குறது. அதே போல் கான்டென்ட் ரைட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? AdSense அப்போலுக்கு, ICPC, அஃபிலியேட்டு, தென் அது போக ஹூ காமர்ஸ், தென் AdSense அப்போல தாண்டி ஆட் மேனேஜர் இருக்குது, அதுக்கு பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு, தென் சோஷியல் மீடியா. ஓகேங்களா? சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்கல்ல, இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு கேப்பிங் ரன் பண்ணுவீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? தென் இது போக சொல்லிக்கிட்டே போகலாம். தென் அது போக பேக்லிங் சர்வீஸ்க்கு வந்து அவைலபிளாக நம்ம கொடுத்துருக்கோம். தென் எல்லாமே இதில் வந்து என்னென்ன மெயினோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை நீங்கள் ஃபர்தராக கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அடுத்ததாக
நாம வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ரீசன் என்ன அப்படி தெரியுமா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து நான் 200ன்னு கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. மினிமம் வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு வேர்ட்ஸில் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஃப்ரீ லான்ச்சர் நீங்கள் எங்கிட்ட கிடையாது, யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. தென் ஆஃபர் சர்வீஸ் பார்த்தாச்சு அப்படின்னா நான் இது கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த பாருங்கள். இது யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நான் வந்து நான் ஒரு சர்வீஸ் சொல்கிறேன்னா அது வந்து நான் இந்த இடத்த ப்ரைஸ் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்னன்றது கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10+ ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து சிங்கிள் ஆர்டராக பை பண்ணுறீங்க. 10 ஆர்டிகல்ன்றது 11 ஆர்டிகல்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே வித் 1 இயருக்கான லைசன்ஸ் கீயாகவே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. ஓகேவா? அதாவது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது வேர்ல்டுலேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தீம்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் டாப் 5ல் பார்த்தாலும் சரி அல்லது டாப் 10ல் பார்த்தாலும் சரி இந்த ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து சஜஷனில் வந்துடும். கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் டவுட்டாக இருக்குன்னா சரிங்களா. ஸோ நாம் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றது. தென் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இது போல தான் இருக்க டேஷ்போர்ட். இதில் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறத நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள். அடுத்ததான் மெகா ஆஃபர் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் கேட்டு கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. தென் இந்த இடத்த பாருங்க. 30 ஆர்டிகல்ஸ் நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் பிஸ்னஸ் வெப்சைட் எதுக்காக இருந்தாலும் சரி 30 ஆர்டிகல் நீ வாங்குறியா உனக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேவா ப்ரோ, தீம்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்களா, அந்த தீமோடி காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தீமோடி காஸ்ட் பாருங்க கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் ஓகேங்களா. ஸோ இந்த தீம்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணி வாங்குவீங்க முடியுமா உங்களால்? அதாவது இருக்கிறவங்க வாங்கிடுவீங்க, பிகினர் வாங்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா 2000 ஆகும். அதே 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 6000 ஆகும் ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்ததா தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக புது ஆஃபர்ஸ் ஓகேங்களா. ரீசெண்டாக தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் கொடுத்தது என்ன அப்படின்னா 10+ ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ். அடுத்தது 30 ஆர்டிகல்ஸ் யாராச்சும் வாங்குறீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கூட 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனால் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு சிங்கிள் வெப்சைட்டுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் எனக்கு போதிக்கும் போகிற ஆர்டிகல்ஸில் எது வேணாம் அப்படின்னா அதுவுமே 2000 தான் சரிங்களா. தென் நீங்கள் தீம்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடும் ஒரு 300 பேக்லிங்க் வந்து ஃப்ரீ நண்பா தீம்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேக்லிங்ஸ் யாராச்சும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு ஒரு SEO ஆர்டிக்கல் வந்து ஃப்ரீ நண்பா ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபருமே வந்து நீங்கள் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஏன்னா பேக்லிங்க்கும் கிடச்சிருச்சு, ப்ரீமியம் தீம்ஸும் கிடைக்கிது, இன்க்ளூட ஒரு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸும் வந்து கிடைக்கிது. மேலே இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இதில் ஓகேங்களா. ஸோ ஆஃபர்ஸ் எப்பவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. தென் அது இல்லாமல் நீங்கள் அனதர் ஃப்ரீலான்சர் போயிட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்களா 100% சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட வாங்க, அதுக்கப்புறம் வரலாம் ஓகேவா. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸோட காஸ்ட் கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் ஓகேங்களா. தென் இது எப்படி உங்களால் இவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா என்னால் ஒரு கீ வச்சுக்கிட்டு 500 வெப்சைட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போது நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க மல்டிபிள் கண்ட்ரியில் இருந்து சரிங்களா. ஸோ என்னுடைய கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃப்ரீ தீம்ஸ்ன்றதில் ஒர்க் பண்ணவே கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா நீ யாராவனா இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு ஃப்ரீக்கும் ப்ரீமியமுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் SEO பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ எடிஷன் பொறுத்த வரைக்கும் அதே தீம்ஸ் ஏன் ப்ரீமியம்னு வைக்கிறாங்க? பக் இருந்துச்சுன்னா பேருக்கு தான் அப்டேட் வருமா தவிர பக் வந்து ஃப்ரீயில் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரீமியம் வந்து கரெக்டாக இருக்கும், கான்செப்ட் புரியுதுங்களா. தென் ஒரு சிலது வந்து ஓப்பனாக சொன்னாலுமே எனக்கு வந்து பாலிசி எடிஷன் சொல்லிட்டு வீடியோ வந்து டிலீட் பண்ணுறாங்க யூடியூப்ல இருந்து. புரிஞ்சுக்குங்க, மன கஷ்டத்தில் இருக்கேன். ஓப்பனாக சொன்னால் தப்பாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுக்குங்க. தென் நான் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் எடிஷனில் ஒர்க் பண்ணுங்கன்றதை நான் சொல்ல வரேன். ஒரு தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நான் 500 கொடுத்தா கூட 500 டைம், அதாவது ஒரு கீ 500 வெப்சைட்டுக்கு என்னால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா. அப்படின்னும் போது 500 இன்ட்டு தென் 500 போட்டு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு காஸ்ட் வருதுன்னு. நான் இன்வெஸ்ட் பண்ணதுனாவோ 21,000 தான் 1 இயருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா. தென் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணணும் அப்படின்ற வராங்க. பேசிக்காக 7,000 ரூபாய் 15,000 25,000 எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் உனக்கு ப்ரீமியம் தீம்ஸ் நான் போட்டு கொடுக்குறேன் ஓகேவா. பேசிக்காக ஒரு 7,000 வெப்சைட்டுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,500லேருந்து 8,000 அதிகபட்சம் 12,000 வரைக்கும் போகும். அவங்க என்ன ஹோஸ்டிங் பிளான் கேட்குறாங்களோ அதை பொறுத்து ஓகேங்களா. நாம் வந்து நார்மலாக ஒரு வெப் ஹோஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா 4,500 ரூபா ஃபார் இயருக்கு வரும்
வரும். ஓகேவா? அப்படின்னும்போது நீ கொடுக்குறதே 7,000 ரூபாய் தான். நான் இப்போ அதில் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு நீங்கள் கீ பர்ச்சேசிங் பண்ண கூட 5,500 ரூபாய் ஆகும். ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், ஆவரேஜ் பண்ணி. அப்போது அதாவது 5,000 ரூபாய்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 4,500 வச்சுக்கோங்க ப்ரீமியம் தீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு 4,000, அங்கே ஒரு 4,000 பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது பெனிஃபிட்ஸ் தான். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கீழே எப்படி சொல்கிறதுனா, இது சொல்லக்கூடாது, பல விதத்தில் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் போய் யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டான்றதான் என்னோட சஜஷன். 1க்கு 2 டைம் போய் அதாவது என்னையும் நீங்கள் மற்ற ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ உங்ககிட்ட நீங்கள் தாராளமாக போய் ஹையர் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் எனிவே இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் செக் பண்ணி பாருங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.